அஸ்வின் இல்லைனா டெஃபினட்டாக வந்துட்டு முதல் டெஸ்ட் நாங்கள் தோற்றுருப்போம் என்று வெக்கத்தை விட்டு வெளிப்படையாக பேசியிருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா. முதல் டெஸ்ட் 3வது டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ் 246, அவங்க தான் முதல் பேட் பண்ணாங்க, டாஸ் ஜெயிச்சு. இந்தியா அடுத்து முதல் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க, 436 ரன் இமாலய ஸ்கோர் செட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ரன் லீடு வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன். அவ்வளோதான், 200 ரன்குள்ளே இங்கிலாந்து சுருட்டி போட்டுருவாங்கன்னு நினச்சோம். பட் இங்கிலாந்து நாங்கள் பெரிய டீம்டா, கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சதே நாங்கள் தான், யூனிக்காக ப்ளே பண்ணாங்க என்றே சொல்லாங்க. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், சரித்திர சாதனை பண்ணார் என்றே சொல்லலாம் நம்ம தமிழக வீரர் அஸ்வின் இதுக்கு தாங்க டெஸ்ட்டில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட், மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்கார் என்றே சொல்லலாம். அதாவது கார்வலேவா ஓப்பனர் பேட்ஸ்மேன், இங்கிலாந்து ஓப்பனர் பேட்ஸ்மேன் நொறுக்கிக்கிட்டு இருந்தாருங்க, அதிரடியாக ப்ளே பண்ணாங்க. 33 பந்தில் 31 ரன்னு, அதாவது அதிரடியாக ப்ளே பண்ணுங்கன்னு இவர் ஹிண்ட் கொடுத்துட்டாருங்க கேப்டன் பென் ஸ்டோக்கு. எல்லாருமே டப்பன்னு அடிச்சு நொறுக்குனாங்க. இவங்க தொடக்க வீரரை வந்துட்டு விக்கெட்டே எடுக்க முடியல. அஸ்வின் தாங்க அந்த கார்வலேவை எடுத்து விட்டார். முதல் விக்கெட் அவர் தான் அஸ்திவாரம் பட்டார். முதல் இன்னிங்ஸ்லையும் சரி, இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ்லையும் சரி ஒரு விக்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் முதல் இன்னிங்ஸில் பென் ஸ்டோக்கு தான் 80 ரன் கிட்ட அடிச்சார், விளாசினார். ஓகேவா, பென் ஸ்டோக் விக்கெட்டையும் வீழ்த்திட்டார் அஸ்வின். அந்த 2 விக்கெட் தாங்க இன்னைக்கு 3வது நாள் கீ விக்கெட் என்றே சொல்லலாம். இதை தான் ரோஹித் சர்மா குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ் போல ப்ளே பண்ணல, அசுரத்தனமாக ப்ளே பண்ணாங்க. 316 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, 6 விக்கெட் தான் போயிருக்கு. அந்த ஒல்லிபாப் அவர் வந்துட்டு 148 ரன் அடிச்சிருக்காருங்க, கிட்டத்தட்ட 150 ரீச் பண்ண போறாரு. பென் ஸ்டோக்கும் அந்த கார்வலேவும் கொஞ்சம் ஸ்டேண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்கோர் வந்துட்டு ஒரு 500-550 நெருங்கி இருக்கும் இன்னைக்கு. அதை தடுத்தது வந்துட்டு அஸ்வின் தான். அந்த 2 விக்கெட் வந்துட்டு மெயினான விக்கெட் எடுத்தாருங்க. இங்கிலாந்து வந்துட்டு இன்னைக்கு லீடு 126, அவங்க 2 பேரும் நின்றுருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 250 ரன் இன்னைக்கு ஸ்கோர் வச்சுருப்பாங்க. இதை தடுத்தது வந்துட்டு அஸ்வினோட தரமான ஓவர் ஸ்பெல் தான். தைரியமாக அவர் தான் நான் இவங்களை விக்கெட் எடுக்கிறேன்னு கேட்டு போட்டாராமா. ஓகேவா, அந்த நம்பிக்கை, அந்த கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இந்தியாவுக்கு மிகப்பெரிய உதவிகரமாக இருந்திருக்கு என்றும் ரோஹித் சர்மா பாராட்டியிருக்காருங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் நின்றுருந்தாங்கன்னா 250, இன்னைக்கு 3வது நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சா, நாளைக்கு 4வது டே ஒரு 350-400 ரன் அடிச்சாங்கன்னா அண்டர் ப்ரெஷர் ஆகும். ஓகேவா இந்தியாவுக்கு. இப்போ நாளைக்கு வந்துட்டு இன்னும் 4 விக்கெட் தான் இருக்குது. டெஃபினட்டாக 4 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு 200 ரன்குள்ளே சுருட்டிடுவாங்க. இந்தியா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு ஈஸியாக இந்த மேட்ச் முடிகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் அஸ்வினோட பங்களிப்பு தான். 100% இந்த 3வது நாள் அமைந்திருக்கு என்றும் ரோஹித் சர்மா மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க. மேலும் அதாவது நாளைக்கு 4 விக்கெட் எடுக்கணும் 4வது நாள். எவ்வளோ ரன்குள்ளே இங்கிலாண்டை சுருட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கிலாந்து 126 ரன் வச்சுருக்காங்க. ஒரு 200 ரன்குள்ளே சுருட்டி போட்டு இந்தியா 200 ரன் டார்கெட்டை ஈஸியாக சேஸ் பண்ணி முதல் டெஸ்ட்டை வின் பண்ணுவாங்களா? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.